எல்லாரும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அவர் சொன்ன நலத்திட்டங்களை சரியா பண்ணுவாரா? அதை எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு, அவர் எப்படி சமாளிப்பாரு அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு இப்படி சொல்றாங்க. அதிமுக திமுகன்னு தொடர்ந்து 60 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. குறிப்பா டிஎம்கே ஆள்ற ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு கடன் சுமையை ஏற்றி வைக்கிறது தான் அவங்களுடைய ரொட்டீன் வேலையா இருந்திருக்கு. இந்த குளறுபடிகளை எப்படி சரி பண்ணணும்னு நம்முடைய முதலமைச்சருக்கு நல்லா தெரியும். அவருடைய அமைச்சரவையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸும் அதுக்கான முடிவு எடுப்பாங்க. 60 வருஷமா பண்ண குளறுபடிகளை 6 நாள்ல சரி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய அறியாமைன்னு கூட சொல்லிடலாம். தயவு செஞ்சு அவர் கையில ஆட்சியை கொடுத்துட்டு கேள்வி கேட்கறது சரியான முறை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு 2011 ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடிக்கப்ப இதே மாதிரி கடன் சுமையை திமுக அரசு உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஐடியா பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் என்எல்சி, அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 3000 கோடி ரூபாய். அந்த பணத்தை இப்ப கொடுத்தா நம்முடைய கவர்மெண்ட்டை சரி பண்ணிடலாம் இப்போதைக்கு அப்படின்னு ஐடியா பண்ணி ஜெயலலிதா அம்மா அவங்கள்ட்ட பணத்தை கேட்கறாங்க. எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கலைஞருடைய ஆட்சியிலேயே 2006 இருந்து 2011 இருந்த காலகட்டத்திலேயே அடுத்து வரும் 2012, 2013, 2014 ஆண்டிற்கான 3 வருஷத்துக்கு அட்வான்ஸ் பேமெண்ட கலைஞர் அவர்கள்ட்ட நாங்க கொடுத்துட்டோம், அவங்களுடைய அரசுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய கவனத்தை கொண்டு வராங்க. அம்மா திகைச்சு போயிட்டாங்க. ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அங்கிருந்து வரப்போற மிகப்பெரிய தொகை அரசாங்கத்துக்கு வராது. ஏன்னா அது அட்வான்ஸா வாங்கிட்டாரு கலைஞர். இப்படி ஒரு குளறுபடியை பார்த்து புரட்சி தலைவி அம்மாவே திகைச்சு போயிருக்காங்க. இதுக்கு காரணம், இதுக்கே அவங்க 3 முறை முதலமைச்சரா இருந்தவங்க. 2001 முதலமைச்சரா இருந்திருக்காங்க, 91 இருந்து 96 வரைக்கும் முதலமைச்சரா இருக்காங்க. இப்போ 3வது முறையா முதலமைச்சர் வரும்பொழுது இப்படி ஒரு சுமையை பார்த்துட்டு அவங்க திகைச்சு போறாங்க. அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறாங்க, அது அடுத்த விஷயம். இப்ப 3 முறை முதலமைச்சரா இருந்த அம்மாவுக்கு இந்த நிலைமை. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் எப்ப வந்தாலும் இது மாதிரி ஒரு நெருடலான சூழ்நிலையை, ஒரு நெருக்கடியான பினான்சியல் சூழ்நிலையை அடுத்த ஒரு அரசாங்கத்துக்கு உருவாக்குறது அவங்களுடைய கைவந்த கலை. இந்த கலை எங்கெங்கெல்லாம் இந்த குளறுபடி இருக்கு, இந்த குளறுபடி எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்ற வேலையை நம்முடைய முதலமைச்சர் சரி பண்ணிட்டு நம்முடைய நலத்திட்டங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம நம்பணும்.